அனைத்து வடக்கு கிழக்கு பண்ணையாளர்களுக்கும் வணக்கம். பண்ணையாளர்களுக்கு உதவக்கூடிய தகவல்களை மாத்திரம் இவ்வாட்ஸ்அப்பின் ஊடாக நாங்கள் வழங்கி கொண்டிருக்கிறோம். இதன் மூலம் தனிப்பட்ட ரீதியில் ஒவ்வொரு பண்ணையாளர்களும் முன்னேற வேண்டும் என்பது மட்டுமே எங்களது நோக்கமாகும். ஏனெனில் இப்பண்ணையாளர் தளத்தினூடாக முன்னேறியவர்களில் நானும் ஒருவர். அதற்கு உதாரணமாகத்தான் இப்பதிவை நான் பதிவேற்றுகிறேன். அடிப்படையில் எங்களுடைய பண்ணையில் வாத்து வளர்ப்பிற்கான எந்த ஒரு எண்ணப்பாடும் இருக்கவில்லை. 3-4 வருடங்களுக்கு முன் எமது பண்ணை குரூப்பில் இருப்பவரின் மூலம் பராமரிக்க முடியாத 25 வாத்துக்களை நான் பெற்றுக்கொண்டேன். ஆனால் அவற்றால் முட்டையிட்டு அடை காக்க முடியவில்லை. அதிக அளவிலான முட்டைகளை இட்டும் அடை காப்பது எவ்வாறு என்பதற்கான அறிவு என்னிடம் இருக்கவில்லை. மீண்டும் ஒரு பண்ணையாளரின் ஊடாக ஏன் அடைப்படுக்கவில்லை என்பதனை அறிந்து கொண்டு அதற்கான வசதிகளை செய்து குஞ்சுகளை உற்பத்தி செய்யக்கூடியதாக இருந்தது. அதிக அளவிலான வாத்து முட்டைகளை பெற்றும் அதை இங்குபேட்டரில் வைத்து பொரிக்க முடியாத நிலை காணப்பட்டது. காரணம், இங்குபேட்டரில் வைத்தால் பொரிக்கும் திறன் குறைந்து சென்றது. அதையும் கண்டறிந்து தற்பொழுது இங்குபேட்டரில் வைக்கும் அநேகமான முட்டைகளை பொரிக்கக்கூடிய தன்மைக்கு மாற்றி வெற்றிகரமான ஒரு வாத்து பண்ணையை உருவாக்கியுள்ளோம். இது தொடக்கம் முதல் முடிவு வரை எமது பண்ணையாளர்களின் ஆலோசனையும் அறிவுரையும் உதவியும் தான் காரணம். எவ்வாறு இவ்வாட்ஸ்அப் குரூப்பினூடாக நான் முன்னேறிக்கொண்டிருக்கிறேனோ அவ்வாறே அனைத்து பண்ணையாளர்களும் முன்னேற வேண்டும் என்பது மாத்திரமே எமது ஆசையாகும். அதை விடுத்து செயற்படும் பட்சத்தில் ஆடத் தெரியாதவனுக்கு மேடை சரியில்லை என்றே நினைக்க தோன்றும். நன்றி.